இந்திய சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வானொலி வாயிலாக சிறுதானிய ஆண்டு 2023க்கான ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நாடகத்தை கேட்க போறோம். இந்த நாடகத்துல நம்ம வானொலியில இருந்து யார் யாரெல்லாம் அவங்க கூட பயணிக்க போறாங்கன்னா, நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்துல அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையில 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் குணா அவர்களும், இலுப்பைக்குடி அரசு உயர்நிலை பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஜே ஜீவா அவர்களும், ஸ்ரீ சாய் இன்டர்நேஷனல் பள்ளியில 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஜானவ் சிந்தன் அவர்களும் இணைய இருக்காங்க. இவங்க கூட நம்ம வானொலியில இருந்து கண்ணம்மா அவர்களும் இணையறாங்க. வாங்க நேயர்களே, நம்மளும் இந்த சிறுதானிய ஆண்டு 2023க்கான சிறப்பு விழிப்புணர்வு நாடகத்தை கேட்டு பயனடையலாம். வாங்க, இன்னைக்கு எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஐயா ஜாலி, இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட போறோமே. சரி, நம்ம எந்த ஹோட்டலுக்கு போக போறோம்? உணவு வகைகளுக்கு பேர் பெற்ற நம்ம ஊர்ல, அதுவும் செட்டிநாட்டில் ஹோட்டலுக்கா பஞ்சம். நாம் இன்னைக்கும் நம்ம ஊர்லேயே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். காலேஜ் ரோட்டில் இருக்கிற நம்ம காளிதாசன் ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஐயா சூப்பர், இன்னைக்கும் நம்ம விதவிதமா சாப்பாடு சாப்பிட போறோமே. ஐயா எனக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போறோமா? ஐயா ஜாலி. சரி சரி வாங்க போகலாம், இப்போவே நேரம் ஆயிடுச்சு. நமக்கு ஃபேவரட் டேபிள் கிடைக்கணும்ல, கிளம்புங்க கிளம்புங்க. ஐ, இந்த ஹோட்டல் தானா புதுசா இருக்கு? வணக்கம் சார், வாங்கம்மா. உங்கள் பசங்களா? 4 பேர்னு இந்த டேபிளில் உட்காந்துருங்கம்மா. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு பரோட்டா வேணும். எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வேணும். பாஸ்தா இருக்கா? எனக்கு அடுத்தது நெய் தோசை. நோ, இன்னைக்கு யாருக்கும் வழக்கமாக ஆர்டர் பண்ணுற சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்குமே வித்தியாசமாக பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் தான். சிறுதானிய உணவுகளா? ஆமாம், நானும் ஹோட்டலுக்குள்ளே வரும்போதே கவனிச்சேன். வித்தியாசமான உணவு வகைகளாக போட்டிருந்தாங்க மெனுவில். நீயும் கவனிச்சிட்டியா? நல்லதா போச்சு. வாங்க செல்வம், இன்னைக்கு என்னென்ன சிறுதானிய பலகாரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க உங்க மெனு படி. ஆமாங்க சார், இப்போல்லாம் சிறுதானிய பலகாரங்களை தான் எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு மெனுவில் தினை இட்லி, தினை அதிரசம், கேழ்வரகு இடியாப்பம், சாம வெஜிடபிள் பிரியாணி, குதிரைவாளி வெண்பொங்கல், வரகு புட்டு, கம்பு அடை, சோள தோசை, சோள பணியாரம், தினை அல்வா, இதெல்லாம் இருக்குங்க சார். உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும் சார்? அடேங்கப்பா, சிறுதானியங்கள்ல இவ்வளோ வெரைட்டியா? சரி, எல்லாத்துலேயும் ஒன்று கொண்டு வாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இன்னைக்கு ஒரு புடி வாங்க, பிடிச்சிடலாம். ஆமா ஜாலி. ஆமா செல்வம், அப்படியே கொண்டு வாங்க. இன்னைக்கு சிறுதானிய ஆண்டு 2023 சிறப்பாக கொண்டாடி தீர்த்துருவோம். அப்பா, அது என்னப்பா சிறுதானிய ஆண்டு புதுசா இருக்கே? ஆமாம், நானும் கூட செய்தியில் பார்த்தேன். சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 நல்ல முயற்சியா இருக்கேன்னு கூட யோசிச்சேன். நம்ம ஊர் வரைக்கும் இந்த கொண்டாட்டம் தொடரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது என்னம்மா சிறுதானிய ஆண்டு, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
நம்ம முன்னோர்களால ஆதி காலத்திலிருந்தே சாப்பிடப்பட்டு வந்த ஆரோக்கியமான உணவுல முதல் இடத்தை பிடிச்சதே சிறுதானியங்கள் தான். அப்பெல்லாம் சோறுனா வெறும் நெல்லுச்சோறு மட்டும் கிடையாது, நெல்லுச்சோறுன்னு தனியா சொல்லுவாங்க, அப்புறம் கம்புச்சோறு சோளச்சோறு அப்படிலாம் கூட சாப்பிட்ருக்காங்க. இந்த சிறுதானியத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைவாலி, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, கம்பு, பனிவரகு, சோளம் இதெல்லாம் தான். இதெல்லாம் அதிக சத்துக்களோட நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானியங்கள். ஏழைகளோட உணவா மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த நிலை மாறி இப்ப இந்த சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகள்ல ஆரம்பிச்சு உணவகங்கள் வரைக்குமே பரவ தொடங்கியிருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம்தான். அது ஏன் இவ்வளவு நாள் மட்டும் இல்லாம சிறுதானியத்தை இப்ப மட்டும் பேசுறீங்க? அது ஏமா? உண்மைதான், உடலுக்கு நல்லது அப்படின்னு பல வகையான உணவுகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அந்த காலத்திலேருந்து பயன்படுத்தின சிறுதானிய உணவுகளை உண்றத காலப்போக்கில் மறந்துட்டோம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சிறுதானியத்தில் இருக்கு. சிறுதானியங்கள்ல நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் ரொம்ப அதிகமாக காணப்படுறதால நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. சிறுதானியங்கள்ல சத்துக்களோட பல மருத்துவ குணம் கொண்ட நுண்ணுயிர் எதிர்ப்பு வேதிப்பொருட்களும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பொருட்களும் இருக்கு. சிறுதானியங்கள்ல உள்ள இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது. இதுல உள்ள மாவுச்சத்து ரொம்ப மெதுவாக தான் செரிமானம் ஆகும். இதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப சிறந்த உணவா இருக்கு. சிறுதானியங்கள்ல உள்ள லிக்னின் அப்படிங்கிற பொருள் மருத்துவ குணம் உடையது. இது நம்ம குடல் சுத்தமாகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை மற்றும் இதய நோய், இரத்த அழுத்தம் போன்றவற்றை சீராக்கக்கூடிய வல்லமை கூட இந்த சிறுதானிய உணவுகளுக்கு உண்டு. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா, தும்மல் போன்ற பிரச்சனைகள் கூட வராம சிறுதானியங்கள் தடுக்கின்றன. மேலும் இந்த சிறுதானியங்கள்ல உள்ள பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாது பொருட்கள் நம்ம உடல் செல்களை உறுதிப்படுத்தி நம்ம எலும்புகளுக்கும் உறுதி அளிக்கின்றன. அதனாலதான் இந்த சிறுதானியத்தோட முக்கியத்துவத்தை இப்ப எல்லாருக்கும் பரவலா அறிய செய்யறதுக்காக இந்த ஆண்டை சிறுதானிய ஆண்டை அறிவிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டுப்பா, இந்த சிறுதானியங்கள்லாம் எந்த இடத்துல பயிராகுது? அப்பாப்பா எனக்கும் ஒரு டவுட்டுப்பா. இதுக்கு இவ்வளோ தேவையும் இதனால இவ்வளோ நன்மையும் இருக்குல்ல, இந்த பயிரெல்லாம் விளைய வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? அடடா, ஏன் இவ்வளவு கேள்வி? குழப்பமே வேணாம். இதற்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான். சிறுதானிய சாகுபடியால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் அவை நம்முடைய சூழலுக்கு எவ்வாறு ஏற்றதா இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பெரும் பகுதியினருக்கு தெரிவதில்லை. சிறுதானியங்கள் எளிதாக அனைவரும் சாகுபடி செய்ய ஏதுவான பல சிறப்பு இயல்புகளை கொண்டவை. நெல் விளைவதற்கு 120 முதல் 180 நாட்கள், அதோட அதிக அளவு தண்ணீரும் தேவைப்படும். ஆனால் இந்த சிறுதானியங்களுக்கு மிக குறைந்த அளவிலான தண்ணீரே போதுமானதாக இருக்கும். அதோட பெரும்பாலான சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டு மிக குறுகிய காலத்தில், அதாவது 65 முதல் 90 நாளுக்குள்ளாகவே அறுவடைக்கு வந்துடும். மிதமான தட்பவெப்ப நிலையிலும் மிகவும் நன்றாக வளரக்கூடிய தன்மை கொண்டவை இந்த சிறுதானியங்கள். மண்வளம் குறைந்த இடங்களிலும் கூட இந்த சிறுதானியங்களை சாகுபடி செய்யலாம். அதேபோல மானாவாரி சாகுபடிக்கு இந்த சிறுதானியங்கள் மிகவும் ஏற்றவை. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை பெற்றவை இந்த சிறுதானியங்கள். அதேபோல சிறுதானியங்கள் சாகுபடியில் பூச்சி, நோய் தாக்குதல் என்பது மிக மிக குறைவாக காணப்படும். மற்ற பயிர்களுக்கு கொடுப்பது போல அதிகமான ஊட்டச்சத்தை கூட இந்த சிறுதானிய பயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக குறைவான அளவிலேயே ஊட்டச்சத்துக்களை கொடுத்தாலே போதும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே போல் மற்றொரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நெல் மாதிரியான பகலில் பூக்கும் பயிர்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறும்போது அதிகமான வெப்பம் இருந்தால் சரியான முறையில் விதைகள் உற்பத்தி ஆகாது. ஆனால் இந்த சிறுதானிய பயிர்கள் அனைத்தும் இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:30 மணிக்குள்ளே தன்னோட மகரந்த சேர்க்கையை முடித்துக் கொள்வதால் வெப்பநிலை பிரச்சனைகள் இல்லாமல் முழுமையான அளவில் மகரந்த சேர்க்கை நடைபெற்று அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவை இந்த சிறுதானிய பயிர்கள். அதே போல புவி வெப்பமயமாதலால் ஏற்படக்கூடிய இழப்புகள் சிறுதானியத்தில் மிக மிக குறைவு. ஆனால் அந்த வகையில் சிறுதானிய சாகுபடியில் குறைந்த அளவு வேளையில் குறைந்த செலவில் அதிக வருமானம் கிடைக்கும். சிறு குறு விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சியில் சிறுதானியங்களினுடைய சாகுபடி ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது. ஆமா, நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இந்த சிறுதானியங்கள்லையும் அரிசி, கோதுமை இவற்றிலெல்லாம் இருக்கிற மாதிரி பல ரகங்கள் இருக்கா, இல்லை இது ஜஸ்ட் வெறும் சிறுதானியங்கள் தானா?
நல்ல வேலையாக போச்சு. சிறுதானியங்கள் இல்லாத வெரைட்டியா? சிறுதானிய பயிர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சாமையில் மல்லியச்சாமை, பெருஞ்சாமை, வெள்ளச்சாமை, கட்டவெட்டி சாமை, திருகுலாச்சாமை, சடஞ்சாமை, கருஞ்சாமை, செஞ்சாமை, சிட்டாஞ்சாமை, பில்லு சாமை போன்ற நாட்டு ரகங்கள் சாகுபடி செய்யப்படுது. அதே போல் திணையில் கெண்டித்திணை, செந்திணை, மரத்திணை, பாளாந்திணை, வெள்ளைத்திணை, பைந்திணை, சிறுதிணை, நாட்டுத்திணை, மாப்புத்திணை போன்ற நாட்டு ரகங்கள் காணப்படுது. அதே போல் வரகு பயிரில் திரிவரகு, புறவரகு, பெருவரகு, உடும்புக்காலி வரகு, செங்காலி வரகு, சிட்டுக்கீச்சான் வரகு போன்ற நாட்டு ரகங்களும், கேழ்வரகு பயிரில் சாட்டை கேழ்வரகு, காரக்கேழ்வரகு, கண்டாங்கி கேழ்வரகு, பெருங்கேழ்வரகு, பிச்சாக்காடி கேழ்வரகு போன்ற ரகங்களும் பரவலாக காணப்படுது. அதேபோல் சோளப்பயிரில் செஞ்சோளம், கருஞ்சோளம், உப்பஞ்சோளம், கருப்புரட்டு சோளம், சிகப்புரட்டு சோளம், கோவில்பட்டி மொட்டை வெள்ளச்சோளம், அரியலூர் நெட்ட மஞ்ச சோளம் போன்ற நாட்டு ரகங்களும் கிடைக்கிது. சிறுதானியத்தில் இந்த நாட்டு ரகங்களோட அதிக மகசூல் தரக்கூடிய பல பல்கலைக்கழக ரகங்களும் வெளியிடப்பட்டிருக்கு. கேழ்வரகில் பையூர் 2, கோ 14, கோ 15 போன்ற ரகங்களும், திணையில் கோ 7 போன்ற ரகமும் அதிக கிளைப்பு தரக்கூடியதாக இருக்குது. அதோட அந்த ரகத்தில் கதிரும் நீளமாக இருக்கும். அதே போல் பனிவரகு என்பது ரொம்ப அற்புதமான ஒரு சிறுதானியம். இது பனிக்காலத்தில் எந்த பாசனமும் இல்லாமலே பனிப்புழுவில் கிடைக்கக்கூடிய நீரிலேயே வளர்ந்து விடக்கூடிய தன்மை பெற்றது. சிறுதானிய பயிர்களின் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் புதிய பல ரகங்களை வெளியிடவும் தமிழ்நாடு அரசு திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2013 முதல் சிறுதானிய மகத்துவ மையத்தை தொடங்கி கேழ்வரகு, திணை, சாமை, பனிவரகு போன்ற சிறுதானிய பயிர்களில் ஏடிஎல் 1 என்கிற ரகத்தை வெளியிட்டுச்சு. இன்னும் பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து அங்கே நடைபெற்று கொண்டே இருக்குது. அடேங்கப்பா, இவ்வளோ வெரைட்டி இருக்குதா இந்த சிறுதானியங்கள்ல? ஐயா, சாப்பாடு வந்துருச்சு. ஆமா, இது என்ன பலகாரமா? இரு சூடா இருக்கு. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி வைக்கிறேன். யார் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை திரும்பவும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிம்மா. ஆமா, இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் இந்த சிறுதானியங்கள் இவ்வளோ நாளா கண்டுக்காம இருந்தாங்கல்ல, இப்ப மட்டும் ஏன் இதுக்கு இவ்வளோ மவுஸ் வந்திருக்குது? இந்த கரோனா பெருந்தொற்று பரவ தொடங்கியதிலிருந்தே மக்களின் உணவு முறையில் ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு திறன் நிறைந்த உணவு வகைகள் இடம்பெற தொடங்கிருச்சு. இந்த நிலையில் இவ்வளவு சிறப்புமிக்க நம் நிலத்தினுடைய பயிர்களாக அறியப்படுற சிறுதானிய சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்துவதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி விவசாய நிலங்களில் சூழியல் சமநிலையும் பாதுகாக்கப்பட்டு சிறுதானியங்களின் உற்பத்தியில் நம்மால் தன்னிறைவும் அடைய முடியும். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே நம் எதிர்காலம் என்று ஆகிவிட்டது. அதற்கு நமக்கு ரொம்ப உற்ற துணையாக இருப்பது இந்த சிறுதானியங்கள். நம்ம பாட்டியும் தாத்தாவும் வயதான காலத்திலும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கு காரணம் அவங்க சின்ன வயதில் சாப்பிட்ட சிறுதானியங்களாலான பாரம்பரிய உணவு வகைகள் தான். ஆனால் சென்ற தலைமுறையில் நம் உணவு முறையிலும் சரி, உணவு பொருட்களிலும் சரி ஏற்பட்ட அபரிமிதமான மாற்றம் நமது ஆரோக்கியத்தையும் நமது ஆயுளையும் வெகு அளவில் சுருக்கிவிட்டது. எதிர்கால தலைமுறைக்காவது இந்த இயற்கை விவசாயத்தையும் நம் பாரம்பரிய உணவு முறையும் மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். அம்மா, இது என்னம்மா பலகாரம் வித்தியாசமா இருக்கு? இதுவா ஜீவா? இதுதான் திணை அதிரசம். ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. திணையா? நம்ம நாட்டு சிறுதானியங்களில் ரொம்பவும் பழமையானது இந்த திணை. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக நாம் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு ஆசியாவில் பயிரிடப்பட்டு வந்ததா இந்த தானியம் அறியப்படுது. இதோட உற்பத்தியில் இந்தியாவுக்கு தான் முதல் இடம். புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, சுண்ணாம்புச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது. இதயத்தை பலப்படுத்தும், கண் பார்வை சிறப்பாக இருக்கவும் உறுதுணையாக இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மாருக்கு திணையை கூழாக்கி தருவார்கள். அது தாய்ப்பால் நன்கு சுரப்பதற்கு உதவும். இது கபம் தொடர்பான பல நோய்களை நீக்கும் வல்லமை பெற்றது. வாயு தொல்லையை விரட்டும். திணையில் இட்லி, அல்வா, காரப்பணியாரம், பாயாசம், அதிரசம் ஆகியவற்றை செய்யலாம். ரொம்ப பிரமாதமான பலன்களை தரும் திணையில் உருவான பலகாரங்களை நாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது நம் உடலினுடைய நலத்தை காக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம்மா, நீங்க செய்யற அதிரசம் மாதிரியே இருக்கேம்மா.
நல்லா டேஸ்டா இருக்கே. ஆமா, இது என்ன? இது எனக்கு தெரியும். இது கேழ்வரகு இடியப்பம் தானே? அட ஆமாம், சரியாக சொல்லிட்ட. குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அனைவருக்கும் ஏற்றது இந்த கேழ்வரகு. ஏழைகளின் உணவாக முன்னொரு காலத்தில் இருந்தது, இன்று பலருக்கு உயிர் காக்கும் உணவாக மாறிப்போச்சு. வெப்பமான பகுதிகளிலும் விளையக்கூடிய தன்மை பெற்றது இந்த கேழ்வரகு. அரிசி, கோதுமை இதையெல்லாம் விட கேழ்வரகுல ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னாக்கா சுண்ணாம்பு சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸு, நார்ச்சத்து, வைட்டமின் பி அதிக அளவில் இந்த கேழ்வரகுல இருக்குது. இதனால் எலும்பு தேய்மானம், இரத்த சோகை, இதய நோய், மலச்சிக்கல், சர்க்கரை நோய் இவற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது சிறந்த மருந்தாக கூட பயன்படுது. குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த கேழ்வரகு. இந்த கேழ்வரகை களியாக செய்து சாப்பிட்டோம்னா உடல் உஷ்ணம் நீங்கும், உடல் வலிமை பெறும். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஆகச்சிறந்த உணவு இந்த கேழ்வரகு. அஜீரண கோளாறுகளை நீக்கும், குடற்புண்களை குணமாக்கும், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகும். கர்ப்பிணி பெண்கள் தினமுமே இந்த கேழ்வரகை சாப்பிட்டுட்டு வரலாம். கேழ்வரகுல கூழ் செய்து பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கேழ்வரகுல இட்லி, தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம், அடை, இனிப்பு வகைகள் இப்படி பலவற்றை செய்து விதவிதமாக நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணலாம். இது நம்ம வழக்கமா செய்யற வெள்ளையா இருக்க இடியாப்பத்தோட ரொம்ப டேஸ்டா இருக்கே. சரி, அடுத்து என்னம்மா? அடுத்து என்ன சொல்லலாம்? பிரியாணின்னு சொன்னார்ல செல்வம், நீங்கள் ஏதோ ஒரு பிரியாணி இருக்குன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க, என்ன பிரியாணி இருக்கு? அதுவா, சாம பிரியாணிமா. நம்ம ஹோட்டலில் எப்போவுமே அது ஸ்பெஷல். ஒரு பிளேட் கொண்டு வரட்டுமா? சரி, கொண்டு வாங்க செல்வம். ஆமாம், இந்த சாமையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு? சாமையில் அரிசியை விட பல மடங்கு நார்ச்சத்து இருக்குது. ஆகையினால இந்த சாமை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் உகந்ததாக அறியப்படுது. மற்ற சிறுதானியங்களை விட இந்த சாமையில் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இது இரத்த சோகையை நீக்க உதவும், மலச்சிக்கலை போக்கும், வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரக்கூடியது இந்த சாமை. சாமையில் உள்ள தாது உப்புக்கள் உயிரணுக்களினுடைய அளவை அதிகரிக்க செய்யும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் இட்லி, வெண்பொங்கல், இடியாப்பம், காய்கறி பிரியாணி என வகை வகையாக உணவுகளை செய்து நாம் சாப்பிட முடியும். செம்ம டேஸ்ட் சாம பிரியாணி. அடுத்ததா எனக்கு பிடிச்ச குதிரைவாளி வெண்பொங்கல். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது, அதோட சுவையும் மிகுந்தது இந்த குதிரைவாளி. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த பேருதவி புரியக்கூடியது இந்த குதிரைவாளி. இது வானம் பார்த்த மானாவாரி நிலங்களிலும் விளையக்கூடியது. இதன் கதிர் குதிரையினுடைய வால் போன்ற அமைப்பை பெற்றதால இதற்கு இந்த குதிரைவாளி என்கிற பேர் வந்துவிட்டது. இந்த குதிரைவாளியில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து மிக அதிக அளவில் காணப்படுது. புரதச்சத்தும் உயிர் சத்தும் கூட இதில் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற நார்ச்சத்து புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்களை தவிர்க்க உதவும், செல்களை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த குதிரைவாளியில் அதிகமாக இருக்குது. அதே போல் வாயு கோளாறுகளை தீர்க்கும், இடுப்பு வலி, வயிற்றுக்கடுப்பு, காய்ச்சல் போன்ற நேரங்களில் குதிரைவாளி களி செஞ்சு, குதிரைவாளி கஞ்சி செஞ்சு கொடுத்தா அது அந்த நோயாளிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் குதிரைவாளி சொன்னீங்கல்ல, இப்போ நான் அடுத்தது புட்டு சொல்கிறேன், வரகு புட்டு. சரிம்மா, அப்போது வரகு புட்டில் ஒரு பிளேட் கொண்டு வந்துட்டுமா? ஆமாம், அது என்னம்மா வரகு? இந்த வரகு தான் தமிழர்களோட அடிப்படை உணவாக அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. இந்த வரகு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பல நாடுகளோட பாரம்பரிய உணவாக கூட இருந்திருக்கு. ஏன்னா இது வறட்சியான நிலத்தில் கூட விளையக்கூடிய தன்மை கொண்டது. இது உடலுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கும். அரிசி, கோதுமையை விட இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகம், அதாவது ஃபைபர் கண்டென்ட். அதனால இது ஈஸியாக செரிமானமாகக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் தானியங்கள்லேயே ரொம்ப அதிகமான புரதச்சத்தும் தாது உப்புக்களையும் கொண்டது இந்த வரகு. இதில் பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர், இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின் பி இது எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது சிறுநீரை பெருக்கி மலச்சிக்கலை போக்கும், உடல் பருமனையும் குறைக்கும். ஒபிசிட்டி உள்ளவங்க இதை சாப்பிட்டா அவங்களோட வெயிட் குறையிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதாவது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும், தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றி நம்ம இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறதுக்கும் இது உதவும்.
நம்ம கல்லீரலை சீராக்கும், நரம்பு மண்டலத்தையும் எலும்புகளையும் கூட பலப்படுத்தும். மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு இந்த வரகு ஒரு வரம். இதில் புட்டு, வெண்பொங்கல், காரப்பணியாரம், இட்லி, புளியோதரை, உப்மா, இப்படி விதவிதமாக பலவேறு சமையல்களை நம்ம செய்ய முடியும். அம்மா இது கூட ரொம்ப டேஸ்டா இருக்கேம்மா. அம்மா, இது கம்பு அடை தோசை. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அட, கம்புல அடையா? இந்தியா முழுக்க பயிர் செய்யப்படக்கூடிய தானிய வகை இந்த கம்பு. இந்த கம்புல வைட்டமின்கள் நிறைந்து இருக்கு. உடலுக்கு சிறந்த ஆற்றலையும் வலிமையும் தரக்கூடியது இந்த கம்பு பயிர். உடல் உஷ்ணத்தை குறைக்கும், சோர்வை நீக்கும், புத்துணர்வு தரும், அஜீரண கோளாறுகளை சரி செய்யும், வயிற்றுப்புண் வராமல் தவிர்க்கும், வளரும் குழந்தைகளுக்கும் பூப்பெய்திய பெண்களுக்கும் இதுவும் ரொம்பவும் ஏற்ற ஒரு உணவுப் பொருளாக அறியப்படுது இந்த கம்பு. உடலுக்கு நன்மை தரும் கொழுப்பு இதில் இருக்கிறதுனால இதய நோயிலிருந்தும் மிகப்பெரிய பாதுகாப்பை தருது. அது மட்டும் இல்லாமல் இது சிறுநீரை பெருக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். டேய், இந்த வெள்ளை குருமாவோட சாப்பிட்டு பாரேன், கம்பு அடை சூப்பராக இருக்குடா. என்னது கம்பா? எனக்கு வேணாப்பா. ஆகா, இந்த தோசை தான் பார்க்க நல்லா இருக்கு. இந்த தோசை தான் எனக்கு வேணும். பார்க்கவே மொறுமொறுன்னு இருக்கு. இது என்ன தோசை? இது சோள தோசை. சோளம் மிகச்சிறந்த உணவு. இதில் தோசை, பணியாரம் அப்படின்னு மொறுன்னு செஞ்சு சாப்பிடலாம். இந்தியாவில் பஞ்சகாலங்களில் மக்கள் பசியை அதிகமாக போக்க உதவிய தானியம் இந்த சோளம். நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவு சத்து நிறைந்தது சோளம். உடல் எடை அதிகரிக்க உதவும். ஆஸ்டியோபோரோசிஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சோளத்தில் செய்த உணவுகள் மிக சிறந்தவையாக அறியப்படுது. தோல் தொடர்பான நோய்களாக அறியப்படக்கூடிய சொரியாசிஸ், தோல் ஒவ்வாமை போன்ற நோய் இருப்பவர்களுக்கு சோளம் ஏற்ற பயிர் அல்ல, அல்லது ஏற்ற உணவும் அல்ல. சர்க்கரை நோய் உள்ளவர்கள், செரிமான கோளாறு பிரச்சனை இருப்பவர்கள், இரத்த சோகை இருப்பவர்களுக்கு சோளம் மிகச்சிறந்த உணவு. சிறுநீரை பெருக்கும், உடலில் உள்ள உப்பை குறைக்கும். இதில் இருக்கக்கூடிய பீட்டோ கரோட்டின் கண் குறைபாடுகளை சரி செய்ய பெருமளவில் உதவி செய்யும். சரி, இந்த சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023க்கு நம்ம இந்தியாவோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதை பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்க. இந்த சர்வதேச சிறுதானிய ஆண்டை வலியுறுத்திய நமது இந்தியா பல முன்னெடுப்புகளை இதற்காக செய்திருக்கு. இந்தியாவின் பரிந்துரையை ஏற்று 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐக்கிய நாடுகளினுடைய சபை அறிவித்தது. இதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டில் இந்தியாவை சிறுதானியங்களின் சர்வதேச மையமாக மாற்ற வேண்டும் என்ற இந்தியாவினுடைய தொலைநோக்கு கண்ணோட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் விளைந்த முதல் தானியம் சிறுதானியம்தான் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. உலகம் முழுவதும் 130 நாடுகளில் இந்த சிறுதானியங்கள் விளைவிக்கப்பட்ட போதிலும் இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய 50 கோடிக்கும் மேற்பட்டோரின் பாரம்பரிய உணவாக இந்த சிறுதானியங்கள் அறியப்படுது. இந்தியாவில் காரிப் பருவத்தில் முதன்மை தானியமாக சிறுதானியங்கள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்துவதுடன் உலகம் முழுவதும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை இந்த சிறுதானியங்கள் உறுதி செய்கின்றன. இதனை கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் இந்திய அரசு சிறுதானியங்களை முன்னிலைப்படுத்துச்சு. 2022 டிசம்பர் 6ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023க்கான துவக்க விழாவை இத்தாலியின் ரோம் நகரில் ஏற்பாடு செய்திருந்தது. இதில் இந்தியா சார்பில் ஒரு பெரிய அதிகாரிகள் குழு பங்கேற்றது. இதையடுத்து சர்வதேச அளவில் சிறுதானியங்களை முன்னெடுத்து செல்வதை நமது நாடான இந்தியா முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது. இதனை அடைவதில் அனைத்து அமைச்சகங்கள், மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள், விவசாயிகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், வணிகர்கள், உணவகங்கள் மற்றும் இந்திய தூதரகங்கள் ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையுடன் செயல்பட வேண்டும் என்று நமது இந்திய நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கு. குறிப்பாக சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை அனைத்து பகுதி மக்களிடமும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது இந்தியாவினுடைய குறிக்கோள். இதற்கான பணிகளில் ஜனவரி மாதம் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 15 நாட்கள் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சகம் சார்பில் 15 நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் விளையாட்டு வீரர்கள், ஊட்டச்சத்து மற்றும் உடற்பயிற்சி நிபுணர்களை கொண்டு விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிடுதல், வெபினார் நடத்துதல் உள்ளிட்டவை இடம்பெற்றன. இதேபோல உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சகத்தின் சார்பில்
ஆந்திரா, மத்திய பிரதேசம் மற்றும் பீகாரில் சிறுதானிய உணவு திருவிழா மற்றும் கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் சரியான உணவை சாப்பிடுங்கள் என்கின்ற பெயரில் உணவு கண்காட்சி நடத்தப்பட்டது. இதேபோல சத்தீஸ்கர், மிசோராம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிறுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடந்த ஜனவரி மாதம் பெல்ஜியத்தில் நடைபெற்ற வர்த்தக கண்காட்சியில் வேளாண் ஏற்றுமதியாளர்கள், அபேடா உள்ளிட்ட பல இந்திய வேளாண் அமைப்புகள் இந்திய சிறுதானியத்தை முன்னிறுத்தும் தங்கள் தயாரிப்புகளை பெருமளவில் சந்தைப்படுத்தின. அதோடு மட்டும் இல்லாமல் 140 நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் சிறுதானிய ஆண்டு 2023 கொண்டாடும் வகையில் அந்நாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் பங்கேற்கும் விதத்தில் கண்காட்சிகள், உணவு திருவிழாக்கள் போன்றவற்றை நடத்துகின்றன. இந்த ஆண்டு முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கு. இதேபோல் G20 கூட்டங்களில் பங்கேற்கக்கூடிய வெளிநாட்டினருக்கு சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிடும் அனுபவத்தை வழங்குதல், விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்பினருடன் கலந்துரையாடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன. அதனால நாமளும் ஒரு உறுதி எடுத்துக்குவோம். சிறுதானியங்களில் கஞ்சி, கூழ், களி, தோசை, பொங்கல், அடை, பிரியாணி, கொழுக்கட்டை, இனிப்பு, காரப்பலகாரங்கள் போன்ற பல சுவையான ஆரோக்கியம் பெருக்கும் உணவுகளை நம்மளால் தயாரிக்க முடியும். அவற்றை தயாரித்து அவற்றை உண்டு நோயற்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சிறுதானியங்களை நமது உணவில் சேர்த்துக்கொள்வோம். நமது பாரம்பரியத்தை போற்றி வளர்ப்போம் என்ற இந்த உறுதிமொழியை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். இருக்கு, கொட்டி வச்ச அழகிருக்கு, காரக்குடி கதைய கேளுங்க. சரி, பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் ஆயிடுச்சு. செல்வம், கொஞ்சம் பில்லை கொண்டு வரீங்களா? வந்துட்டேம்மா. ஆமாம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சுமா. நான் போய் அந்த ஊஞ்சல் விளையாடவா? வெளியில எல்லாம் எங்கேயும் தனியா போக கூடாது. இல்லம்மா, ஹோட்டலுக்குள்ள இருக்கிறதுலதாம்மா. வாடா ஜானா, நம்ம போவோம். சரி, மெதுவா போங்கடா, விழுந்துடாதீங்கடா. வாங்க, நம்மளும் அங்க போய் பசங்க கிட்ட உட்காந்துருப்போம். இந்தாங்க சார் பில்லு. சாப்பாடை ஒரு ஸ்வீட்டோட முடிச்சா தானே கம்ப்ளீட்டா இருக்கும். இந்தாங்க, திணை அல்வா சாப்பிடுங்க. செல்வனே, அல்வா சூப்பரா இருக்கு பா. இனிமே வேற ரெஸ்டாரண்ட்லாம் போவானாப்பா, பொரோட்டா அதெல்லாம் சாப்பிடுவானாப்பா. இனிமே இங்கே வரலாம், விளையாடுறதுக்கு இருக்கு. சரி செல்வம், நாங்க கிளம்புறோம். அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம். வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நன்றி செல்வம். சிறுதானிய விருந்து செம்ம ரகம்தான். காளிதாஸ் அண்ணனுக்கு ஒரு சிறப்பு நன்றியை சொல்லிருங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வாங்க சார். சிறுதானிய ஆண்டு 2023 சிறப்பு விழிப்புணர்வு நாடகத்தை இவ்வளவு நேரம் நம்ம வானொலி வாயிலாக கேட்டு ரசிச்சோம். இந்த நாடகம் இத்துடன் நிறைவுற்றது. இந்த நாடகம் பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நீங்க பகிர விரும்பினா நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். நேயர்களே, மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. FM 90.8@alagappa.university.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google பாட்காஸ்ட்லயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். சமுதாய வானொலியில்